இல்லடா கண்ணா, அழாத தங்கம். ராபர்ட் அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன ராபர்ட்டுக்கு நீ பொண்ணு தேட போறியா? அவன் அதெல்லாம் சிக்கவே மாட்டான். அம்மா குழந்தைக்கு பால் வாங்கணுமா? ஏதாவது தாங்கம்மா. இந்தாங்க. நீங்க நல்லா இருக்கணும்மா. வாமா. என்னங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னம்மா? இந்த குழந்தை பேர் என்ன? இந்த குழந்தை பேரு அது என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? நீ பெத்த புள்ள தானே? என் புள்ளதாங்க. கொஞ்சம் குழந்தை என்கிட்ட கொடு. ஏன் கொடுக்கணும்? இது ஏன் குழந்தை, நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். ஹலோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஹலோ. என்னம்மா, என்னாச்சு? அவ அந்த குழந்தையோட அம்மா இல்ல. அந்த குழந்தைய டெலிவரி பண்ண நர்ஸே நான் தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என் லைஃப்ல பண்ண ஃபர்ஸ்ட் டெலிவரி அது. இங்க பாருங்க, கையில தெரிசோல மச்சம் இருக்குது. அந்த பராசக்தியே பிறந்திருக்கா. ஐயோ ஐயோ, என்னாச்சுமா? என் பேத்தியை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐம் ஷூர் ராகவ், கண்டிப்பா இது அந்த குழந்தை தான். அண்ணே, இந்த குழந்தைய பார்த்தா யாரும் பிச்சை போட மாட்டேங்கிறாங்கண்ணே. இப்படி ஷாருகானோட 3வது பையன் மாதிரி அழகா இருந்தா யாருதான் பிச்சை போடுவா? ஏய், அந்த காய்ச்சின கம்பியை கொண்டு வாங்கடா. இதுல கோடு போட்டு 2 நாள் காய விட்டோம்னா எல்லாருமே பிச்சை போடுவாங்க. யாரு தல நீ? என் இடத்துல வந்து தகராறுக்கு நிக்கிற? நான் யாருன்னு தெரியல. இந்த குழந்தைய எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? எங்க வீட்டு தோட்டத்து செடியில முளைச்சது. அதுல இருந்து தான் இதுங்களை பறிச்சுட்டு வந்து இங்க போட்டு வச்சிருக்கிறேன். பொங்கடா டேய். ராகவா, இவங்க எல்லாம் ட்ரில் பண்றவங்க தான். இவங்களுக்கு பேண்ட் வாசிக்கிறவன் வேற ஒருத்தன். ஏய், யாரா அவன்? சொல்லு, யார் அவன்? நானே என் பையன். சரி சரி. உன் கைக்குள்ள என்ன வச்சிருக்குன்னு கொஞ்சம் காட்டு செல்லும். காட்டு. ஓ, வஜ்ரங்க பலியா? நானும் பிறந்ததுல இருந்து பாக்குறேன். கடவுளும் தெரியல, பேயும் கண்ணுக்கு தெரியல. சரி செல்லும், நீ ப்ரே பண்ணு. அப்படி என்ன கடவுள் வராருன்னு நானும் பாத்துறேன். ஹே ராபர்ட் ராகவ், கம் கம். ஒரு திருடனுடைய வாசனை போலீஸ்க்கு தெரியுமோ இல்லையோ, இன்னொரு திருடனுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிரும். பாரு எப்படி இருக்கு என்னோட சாம்ராஜ்யம். ஓ ஓ, சாரி சாரி சாரி, என்னன்னு புரியலையா? கம் கம், ஐல் எக்ஸ்பிளைன். இங்க இருக்கவங்கள துபாய், சீரியா எல்லா இடத்துக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இங்க இருக்கவங்க 12 வயசுக்கு கீழே இருக்கவங்க. இவங்க கண்ணை நோண்டி ரோட்ல பிச்சை எடுக்க வச்சோம்னா சரியான வசூல் வரும். அப்புறம் இங்க இருக்கிறவங்கள ஆன்லைன்ல ஏலத்துக்கு விட்டுருவோம். அண்ட் தட் இஸ் லேபர், மேரேஜ், இப்படி நிறைய இருக்கு. இத வச்சு நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா? வருஷத்துக்கு 100 crores. உனக்கு ஆண்டவன் எந்த குறையும் வைக்கல. சரி, இந்த பாவத்தை சம்பாதிச்சுக்காத. இது பணம். இதுங்கெல்லாம் ஆல்ரெடி ஆன்லைன்ல சேல் ஆன ப்ராடக்ட்ஸ். ஏய், பெத்தவங்க கஷ்டம் உனக்கு தெரியாதுடா. அதான் உனக்கு தெரியும். அது ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுக்கிறவங்களுடைய கஷ்டம் தெரியுமா உனக்கு? ஏன் வேலையில குறுக்கிட்டு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா டேஸ்ட் பண்ணிக்கங்க. ராபர்ட், நானா சரி, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க அங்கிருந்து கிளம்புங்க. அப்போ குழந்தைங்க விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீங்க அங்கிருந்து கிளம்புங்க. என்னவா என் அப்பாவுக்கு மரியாதைங்கிறத போக சொன்னாரா? எனக்கு தெரியும். யாருக்கோ பிறந்த பசங்களுக்காக அவருக்கு பிறந்த பையனை அடிச்சா சும்மா இருப்பாரா? ராபர்ட், அவன் பைத்தியம் மாதிரி பேசுறான்.
நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, கிளம்புங்க. நீங்களே ஒரு அனாதை பசங்க. இந்த சென்டிமெண்ட்லாம் உங்களுக்கு புரியாத. இங்கிருந்து வெளியே போங்க. ராபர்ட், ட்ரிகர் ஆகிறதுக்கு 1 செகண்ட் போதும், ட்ரிகரை பிரஸ் பண்றதுக்கும் 1 செகண்ட் போதும். நீ டிஸ்டர்ப் ஆகாத, அங்கிருந்து கிளம்பிடு. பாஸ் பாஸ் அண்ணா இங்க பாருங்க அண்ணா, இவன் கண்ணை நோண்டிட்டாங்க. நேத்துல இருந்து சாப்பிட எதுவுமே கொடுக்கல. அண்ணா இவங்க எங்களை ரொம்ப அடிக்கிறாங்க. எங்களை அம்மா அப்பா கிட்ட அனுப்பிடுங்கண்ணா. நீ தானே எப்பவும் சொல்லுவ, நம்ம வாழ்றதுக்கு எதை பண்ணாலும் தப்பு இல்லை, ஆனா அடுத்தவங்க வயிற்றுலயும் அடிக்க கூடாது, வாழ்க்கையிலயும் அடிக்க கூடாதுன்னு. இவன் ரெண்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ணா நீங்க அவனை கொல்லனாலும் பரவாயில்ல, எங்க எல்லாரையும் கொண்டு போட்டுருங்கண்ணா. தினம் தினம் இந்த நரகத்துல இருந்து சாகுறதை விட ஒரே அடியா செத்து போயிடுறோம்ண்ணா. வேண்டாம் ராபர்ட், வேண்டாம் ராபர்ட். ராபர்ட், என்னதும் பண்ணிடாதீங்க ராபர்ட். ராபர்ட், என்ன விட்டுங்க. டேய், நீ கேட்டல, என் ஆசையும் உன் ஆசையும் ஒண்ணா நிறைவேறுது. என் கண்ணுக்கு கடவுள் தெரியறாரு, உன் கண்ணுக்கு பேய்ங்கலாம் தெரியுது. அண்ணா அந்த பாவியை விடாதீங்கண்ணா. வேண்டாம் வேண்டாம், நான் சொல்றது கேளு. ராபர்ட், ராபர்ட் வேண்டாம், நான் சொல்றது கேளு. ராபர்ட், நான் சொல்றது கேளு ராபர்ட். ராபர்ட் ப்ளீஸ். ராபர்ட், 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 ராபர்ட் எதுவும் பண்ணிடாத. ராபர்ட், ராபர்ட், என்ன விட்டுடு. ராபர்ட், ராபர்ட். தங்கத்துல கத்தி வச்சிருக்கோம்னா அதை வச்சு மீசையை தடவி கொடுக்க கூடாது. அது மீசையையும் வெட்டிடும், உதட்டையும் அறுத்துரும். நீதி தேவதை ஏன் கண்ணை கட்டிட்டு இருக்கான்னு தெரியுமாண்ணே? தப்பு செய்யறவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்கு தான். சின்ன வயசு சின்ன தப்பு, ஒரு தடவை புத்தி சொல்லியிருந்தா தெரிஞ்சிருப்பானோ என்ன. நாம எல்லாரும் பண்றதே தப்பு தான். இதுல அந்த தப்பு பெருசு, இந்த தப்பு சின்னதுன்னு தீப வச்சு அழக கூடாது. தப்புனா தப்பு தான், அதுக்கான தண்டனையை அனுபவிச்சாகணும். நம்ம தொழில்ல சென்டிமெண்ட் இருக்கக்கூடாது. சென்டிமெண்ட் இருக்கிறவங்க அந்த ஃபீல்லே இருக்கக்கூடாது. என்னங்க, கொஞ்சம் இங்க வாங்க. என்னம்மா? புடிச்சுக்கோங்க. வாடா வாடா அவனே, அப்பா மாதிரி அழகா இருக்கடா. ஏய், பார்ட்டிக்கு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வருவாங்க, நான் இவனை டாய்லெட்ல புடிச்சிட்டு ஒண்ணுக்கு போறத பாத்துட்டு இருக்கணுமா? பாபி நான் வந்துட்டேனே. இவனை டாய்லெட்டுக்கு கூட்டு போ. யார பத்தி என்ன? நல்ல புருஷனா இருந்தா மட்டும் போதாது, ஒரு நல்ல அப்பா அம்மாவும் இருக்கணும். நான் மட்டும் 2 நாள் உடம்பு முடியாம படுத்தா தெரியும். என்னது இது? குடும்பத்துல பிரச்சனை? இங்க பாரு நண்பா, in your relationship husband and wife should be a water and quarter. It should not become like a water and a matter. Sorry a grammar mistake. Sorry. ராபர்ட், இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது ராபர்ட். நீதான் என் கண்கண்ட தெய்வம். நீங்க 2 பேரும் என்னம்மா நடிக்கிறீங்க? இல்ல நான் தெரியாததான் கேக்குறேன். எல்லா ஜென்ஸும் வீட்டுக்காரியை விட ஃப்ரெண்ட்ஸுக்கே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. வயதில் புத்தி சொல்லும் அப்பாதானோ, இல்ல வாஞ்சையோடு வந்த அம்மாதானோ? ஞானம் போதிக்கின்ற குருவும் தானோ, இல்ல வாழ்க்கையோடு வந்த துணையும் தானோ? ரத்த சொந்தம் தானோ,
பூர்வீக பந்தந்தானோ ஜாதி மதங்களில்லா நல்ல மனிதந்தானோ எல்லையே எங்கும் இல்ல அந்த வானம் போல வாழும் நண்பன் தானே brother from another mother my brother from another mother brother from another mother my brother from another mother தோழனே ஜீவன்தானே கோடி ஜென்மம் வந்தும் தோழன் என்றால் நீயே உண்டு நீயுமின்றி இல்லையேல் நானும் இல்லை நானும் இல்லை உந்தன் நெஞ்சில் துன்பம் என்றால் எந்தன் கண்ணில் கண்ணீர் மல்கும் உன்னை விட்டால் என்னிடத்தில் ஏதும் இல்லை ஏதும் இல்லை என் பெஸ்ட் ஃப்ரெண்டு இதில் எல்லை இல்லா இன்பம் உண்டு எந்த உலகத்திலும் இது போல் நட்பு இல்ல அதுக்கு தானே இந்த நண்பனும் இங்கே வந்தான் ஜீவனாய் உள்ளே வந்து நித்தம் என்னை ஜோராய் வாழ செய்தாயடா brother 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 a brother from another mother my brother from another mother a brother from another mother my brother from another mother கோடி செல்வம் வந்தும் ஊரும் பேரும் காரும் வந்தும் காலம் என்ற நட்புக்கு ஈடு இல்லை ஈடு இல்லை காலம் மாறும் ஊரும் மாறும் வேற வேறாயாகி போகும் நம் மனம் வேறு பாதை போகவில்லை போகவில்லை நம்மோட ஃப்ரெண்ட்ஷிப் அது நட்பு கடலில் போகும் ஷிப்பு எந்த உள்ளம் தன்னில் உந்தன் அன்பு உண்டு நீயும் இல்லாமலே இதயம் துடித்ததுண்டோ கஷ்டமும் வந்த போதும் நட்பு நம்மை ஒன்றாய் கூட செய்யுமடா brother from another mother my brother from another mother a brother from another mother my brother from another mother பாத்து பாத்து வாய் தர யார் வந்திருக்காங்க பாரு வந்துட்டாரு பாத்தியா வாவ் இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு
நானா சேஃபா? சேஃப் தான். கிரிமினல்ஸ் தானாவே வந்து போலீஸ்ல சரண்டர் ஆகிறதுக்கும் தைரியம் வேணும். ஐ அப்ரிஷியேட் யுவர் டெசிஷன். நான் இப்படி ஒரு முடிவை எடுத்தது என் தனிப்பட்ட காரணத்துக்காக தான். இதனால ராபர்ட்டுக்கோ நானாவுக்கோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ தொந்தரவு கொடுக்கணும்னு நினைக்கல. இந்த தொழிலால என் உயிருக்கு உயிரா நேசிச்சு என்னோட மனைவியை நான் இழந்துட்டேன். அதே மாதிரி என் பையனையும் இழக்க நான் விரும்பல. என் பையனோட எதிர்காலம் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த பூமி மேல கோயில், ஸ்கூலு, ஜெயிலு, பகவத்கீதை, குரான், பைபிள் இதெல்லாம் இருக்கிறது ஏன் தெரியுமா? மனுஷனுக்கு நல்ல புத்தி கத்து தரதான், அவனை நல்லவனாக்கிறதுக்கு. பொறுக்கும் போது யாரும் கெட்டவன் இல்ல, சந்தர்ப்பமோ சூழ்நிலையும் தான் ஒருத்தனை கெட்டவனாக்குது. ஜெயிலுக்கு போறத தண்டனையா நினைச்சுக்காத, பாடமா நினைச்சுக்க. திரும்பி வந்ததும் உன் குழந்தையோட சந்தோஷமா வாழு. பெங்களூர் அண்டர்வேர்ல்ட் தாதா நானா பட்டேலுடைய கூட்டத்தில் இருந்த ராகவா போலீஸ் கமிஷனர் சத்யதேவ் ஆல்வார் முன்னிலையில் தானாகவே வந்து சரணடைந்ததுடன் நகரத்தில் நடந்து கொண்டிருக்கும் நிறைய தவறான விஷயங்களை பற்றியும் அவர் தகவல் கொடுத்து அவன் வெறும் சரண்டரா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல, போலீஸ் இன்ஃபார்மரா கன்வெர்ட் ஆயிருக்கான். ஆனா ராகவ் எப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவன் சரண்டர் ஆக போறான்னு என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கலாம். தப்பு பண்ணிட்டா ராகவா. ராகவா வேற இல்ல, என் பையன் வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு அத்தனை குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக என் பையனை கொன்னீங்க. இன்னைக்கு இத்தனை ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த என்ன பண்ண போறோம்?
எங்க எதுக்கு சார் கூட்டு வந்தீங்க? உன்னை இப்பவே கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது ராகவா. என்கவுண்டருக்கு பிளான் பண்ணிருக்கீங்களா சார்? வெரி கிளவர். நான் உன்னை கொல்லலன்னு வையே, வேற ஒரு ஆபீசரை வச்சு உன்னை கொன்னுடுவானுங்க. அவனுங்க கொடுத்த இந்த வேலையை நான் செஞ்சா எனக்கு 2 கோடி ரூபாய் கிடைக்கும். என் தலைக்கு 2 கோடி வேலை வச்சவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இத்தனை நாள் யாருக்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தியோ அவர்தான் நானா. ராபர்ட் அங்க இருக்கிற வரைக்கும் நானா இதெல்லாம் செய்யவே மாட்டார். யாருக்கு தெரியும், அவனோட இன்வால்வ்மெண்ட் இருந்தாலும் இருக்கலாம். ஒருவேளை நீ கோர்ட்டுல அவங்க எல்லாருடைய பேரையும் சொன்னா மொத்தமா போய் சேர்ந்துருவோங்கிற பயம் அவனுக்கும் இருக்கும் இல்லையா? அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இந்த செகண்டே உன்னையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. சமீபத்தில் சரணடைந்த அண்டர்வேர்ல்ட் டான் நானா பட்டேலுடைய கூட்டாளி ராகவா பணியில் இருந்த டிசிபியை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். குடும்பத்துல புருஷன் முன்னாடிக்குள்ள வரலாம், அதுவே நம்மள மாதிரி கேங்ஸ்டர்ஸ்குள்ள வரவே கூடாது. உயிர் சட்டனை போயிடும். 2 காது இருக்கிறதுனால 2 விதமா கேட்காது. ஆனா ஒரு வாய் 100 விதமா பேசலாம். அதனாலதான் சில சத்தங்கள் யாரோட காதுக்கும் அவ்வளோ சுலபமா போய் சேர்றதில்ல. இதெல்லாம் அந்த சர்க்கார் ஆடின கேம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நானா. ராகவனுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க ராகவா? ரிவெஞ்ச். யார் மேல? என் கதையை முடிக்கிறதுக்கு அந்த ஏசிபிக்கு வேலை கொடுத்தான்ல நானா. ராகவா, இதெல்லாம் அந்த சர்க்கார் ஆடுற கேம். கேம் ஆடுறது யாரு, டபுள் கேம் ஆடுறது யாருன்னு தெரியாத அளவுக்கு கூட இழுச்ச வாயம் இல்லைன்னா. எதுவும் தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசாத ராகவா. முதல்ல உன்கிட்ட எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். நான் துப்பாக்கி எடுக்கும் போதெல்லாம் என் பின்னாடி நின்னவன் இன்னைக்கு என் எதிரில் நிக்கிற. மனுஷனை சைனைடை விட வேகமா கொல்றது நெகட்டிவ் தாட்ஸ். இப்போ உன் கண்ணுக்கு எல்லாரும் எதிரிங்க மாதிரி தான் தெரிவாங்க. 100 எதிரிங்க முன்னாடி நின்னு நெஞ்சில குத்துற அந்த வலியை விட ஒரு நண்பன் பின்னாடி இருந்து முதுகுல குத்துற அந்த வலிதான் ஜாஸ்தி. ராபர்ட், கூட இருக்கிறவங்க நம்மளால மாட்டிப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம். போலீஸ் கிட்ட அப்ரூவர் ஆனது நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசுறியா? நீ பண்ண இந்த தப்பால நம்ம ஆளுங்க எத்தனை பேர் உயிரிழந்தாங்கன்னு தெரியுமாடா உனக்கு? உயிரை விட்டவங்க யாரும் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இல்ல. பர்த் சர்டிபிகேட்ல எக்ஸ்பைரி டேட்டை எழுதி வாங்கிட்டு வந்த கிரிமினல்ஸ். ஒன்னும் தெரியாது என் பொண்டாட்டி என்ன செஞ்சா. நாம செஞ்ச தப்பால அவ உயிர் போயிடுச்சு. இப்பவும் நான் அதே தப்ப செஞ்சா நாளைக்கு என் பையனையும் நான் பலி கொடுக்க வேண்டியிருக்கும். அத ஒரு நாளும் நான் நடக்க விட மாட்டேன். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் நான் விட மாட்டேன். கழுத்து அறுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அறுக்கிறத அறுத்துட்டு போறதும் உனக்கு முன்னாடியே கத்துக்கிட்டவன்டானா. மனசுல இருந்ததெல்லாம் இப்ப ஒவ்வொன்னா வெளியே வருது இல்ல. அந்த ஏசிபி சொன்னது கரெக்ட் தான். என்ன கொல்ல கொடுத்த அந்த அசைன்மெண்ட்ல உன்னோட இன்வால்வ்மெண்ட்டும் இருக்கு. ஏய், உன்னை கொல்லணுங்கிற நோக்கம் எனக்கு இருந்தா நான் எதுக்கு ஏசிபி கிட்ட போகணும்? ஒரு யானை புலிய கொல்றதுக்காக நரிங்க கிட்ட போகாதடா, அது இறங்கி போடும். ராபர்ட், என் ரிவெஞ்சுக்கு யாரு குறுக்க வந்தாலும் சரி, யாரு என்னன்னு கூட பார்க்க மாட்டேன். என் வாழ்க்கையோடு எவனாவது விளையாடினா எவனு கூட பார்க்க மாட்டேன். கண்ணுக்கும் புல்லட்டுக்கும் என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் யாராவது ட்ரிகரை பிரஸ் பண்ணா அது பிரிஞ்சுதான் ஆகணும்.
கன்னுக்கும் புல்லட்டுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு. யாராவது ட்ரிகரை பிரஸ் பண்ணா புல்லட் பாயறது உண்மைதான். ஆனா கன்னு குறி வைக்கிற இடத்துல தான் புல்லட் பாயும். பிரிஞ்சிட்டோங்கிறதுக்காக அந்த புல்லட் வேற இடத்துல பாயாது. ராகவா, 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 ராபர்ட், ராபர்ட். ராபர்ட், நீங்க 2 பேரும் சேர்ந்து என் பையனைய கொன்னுட்டு என்கிட்டயே வருவீங்க. நீங்க பண்ணதெல்லாம் கரெக்டு தானே. நானும் என்ன சமாதானம் படுத்திக்கிட்டு இருக்கணும், அப்படிதானே? என் பையன் மூலமா அந்த குழந்தைங்கள வச்சு பிசினஸ் பண்ணது நான் தான். என்னைக்கு என் பையன் செத்தானோ அப்பவே டிசைட் பண்ணிட்டேன், உங்க 2 பேரையும் கொல்லணும்னு. அன்னைக்கு பர்த்டே பார்ட்டிலையும் அட்டாக் நடந்தது உங்க மேலதான். ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டீங்க. ஏய், அண்ணனும் தம்பியும் ஒரே வாசக்கால்ல இருக்கிற 2 கதவுங்க. நடுவுல போயிட்டு வர்றவனால கொஞ்சம் விலகி இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இந்த பிளட்டுங்கிற பூட்டி இருக்கே, அது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் 2 பேத்தையும் ஒன்னாவே அணைச்சிடும். இந்த என்கவுண்டர், அந்த அட்டாக், இதெல்லாம் நானே, எங்க அண்ணன், அந்த ஏசிபியும் நடத்தின நாடகம். எனக்கு வயசாயிடுச்சு. சீனியர் சிட்டிசன் நினைச்சீங்களா? அண்ணே, நம்ம செரிய கொன்ன இவங்களை இவ்வளவு நேரம் நீங்க விட்டு வச்சிருக்க கூடாது. சீக்கிரமா முடிச்சு விடுங்க. செய்யற கொலை என்னைக்குமே நமக்கு மெமரபிளா இருக்கணும். எப்பவுமே ஃப்ரெண்டுன்னு உயிரை விடுவல. இன்னைக்கு உன் ஃப்ரெண்டு கையாலேயே ராபர்ட், இது புடிச்சுக்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க? சுடு ராபர்ட், ஷூட். என்ன ராபர்ட், முட்டில சுட்டுட்டு இருக்க? நீ என்ன கான்ஸ்டபிளா? நீ ஒரு ஷூட்டா? முட்டியில சுடக்கூடாது, நெஞ்சில தான் சுடணும். இந்த புடி, ஷூட் பண்ணு. சுடு ராபர்ட். ஐயோ ராபர்ட், இதயம் இருக்கிறது வலது பக்கம் இல்லப்பா, இடது பக்கம். சர்க்கார், இந்த குழந்தையை விட்டுறலாமா? விட்டுரு. வளர்ந்த பிறகு 2 பேரையும் சேர்த்து அடிப்பான். வேற என்ன பண்றது? அந்த கடவுள மீனுக்கு தீனி போடுற வேலைய நமக்கு கொடுத்திருக்காரு. நாம புண்ணியம் செஞ்சவங்க. இந்த குழந்தையோட சேர்த்து இவங்களை கண்டெய்னர்ல போட்டு கடல்ல தூக்கி எறிங்கடா. அப்படியே ராபர்ட் ராகவனை கொண்டுட்டு ஊரை விட்டு ஓடிட்டான்னு பரப்புங்க.